ஹலோ ஆல் வணக்கம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. இந்த பிளேயர் ரிட்டன்ஷன் சம்மந்தமாக ஐ திங்க் எண்ட் ஆஃப் த மந்த் மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே நிறைய நியூஸு, நிறைய சேஞ்ச் ஆஃப் ஸ்டாஃப், சப்போர்ட் பர்சனல் எல்லாம் வந்துட்டே இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னமும் போன தடவை நம்ம பண்ண டிஸ்கஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஐபிஎல் ட்ரேட் அண்ட் ரிட்டன்ஷன்ஸ் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பீடாக். அப்படியே போன தடவைக்கு ரிவர்ஸில் ராகுல் டிராவிட், த வேர்ல்ட் கப் வின்னிங் கோச் ஆஃப் இந்தியா, அவர் வந்து ஹெட் கோச்சா வரப்போறாரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா சங்கக்காரா அந்த அந்த டீம் ஆஃப் அந்த பர்சனல் தே டிட் கமெண்டபிளி வெல். ஸோ அவங்கள பத்தியும் சொல்லிட்டு ராகுல் டிராவிட பத்தியும் சொல்லுங்க பீடா. இப்ப ராகுல் டிராவிட கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ லெட் மீ ஆட் தட் ஆல்சோ. ஆஃப்டர் கம்பீர் போனதுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்ல ராகுல் டிராவிட கொண்டு வரணும் அப்படின்னு அந்த அப்ரோச்சும் நடந்துட்டு இருக்கு. இப்ப ராகுல் டிராவிட் இஸ் நோ சேஞ்சர் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்களோட தான் இருந்தார் ஆர்சிபில 2008ல 3 வருஷம் எங்களுக்கு ஆடினாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிக் டீம் 11, 12, 13 அங்க நல்லாவே அந்த அந்த டீமை வந்து இந்த 2008ல ஜெயிச்சாங்க ஷேன்வான் கேப்டன்சில. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 11, 12, 13 ஒரு ரெஸ்பெக்ட் அந்த டீமுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு காரணம் அவர் தான் கேப்டனா இருந்தாரு. லெட் ஆன் த ஃப்ரண்ட் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். முடிஞ்ச உடனே என்ன பண்ணாரு, அந்த டீமுக்கு மென்டார் ஆனார். இஃப் யூ ரிமெம்பர் தட் he became the mentor for the team immediately the moment he retired 14, 15ல. அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்டா அந்த டீம் பேன் ஆன போது டெல்லி டேர் டெவில்ஸுக்கு திருப்பியும் வந்து அவர் மென்டாரா இருந்தாரு. இந்த 2 வருஷம் மென்டாரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி என்ன பண்ணாரு, இந்த அண்டர் 19 பசங்களோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. தே ஆல்சோ ப்ரொடியூஸ் குட் ரிசல்ட்ஸ். என்சிஏக்கு வந்துட்டாரு அந்த 2017க்கு அப்புறம். தென் he கேம் பேக் டு இந்தியா. ராகுல் டிராவிட் ஒருத்தர் எப்படின்னா கமாண்ட்ஸ் ரெஸ்பெக்ட். பிகாஸ் அவர் வந்து இஸ் கால்ட் அஸ் ஜென்டில்மேன். யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டாரு, அதிர்ந்து பேச மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு, பிளேம் கேம் கிடையாது. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேனு. ரொம்ப நல்லவர் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது தேர் இஸ் கோயிங் டு பி எ ரேஸ் பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ரெண்டாவது என்னன்னா இப்பதான் ஒரு சுத்தி சுத்தி வந்திருக்காரு. திருப்பியும் உடனே அந்த ஐபிஎல் ஜாபை பிரேக்கே இல்லாம எடுத்துப்பாரா? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எந்த டீமுக்கு அவர் போனாலும் இட் இஸ் கோயிங் டு பி எ கிரேட் வேல்யூ அடிஷன். ரெண்டாவது பாயிண்ட் கேட்டீங்க, சங்கக்காரா கீழே ராஜஸ்தான் ராயல்ஸ் கப்பு ஜெயிக்கலே ஒழிய தே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். எவ்ரி டைம் தே ஹவ் ஸ்டார்டட் அஸ் ஃபேவரட்ஸ் ஒன்லி அட் த ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். பலூன்ல காத்து போற மாதிரி போய் கீழே போயிருக்காங்களே ஒழிய இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா அவங்க ஆடுறத பார்த்தா நான் வந்து நம்பர் 1 ரேட்டிங் அவங்களுக்கு தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே இறங்கிச்சு. போன வருஷம் நீங்க நம்ம ரிவ்யூ நிறைய ஷோல பண்ணும்போது நீங்க தான் எடுத்து காமிச்சீங்க. போன தடவை வந்து கடைசி 4 மேட்ச் எப்படி அடி வாங்கினாங்களே, பர்டிகுலர்லி ஆர்சிபியோட ஒரு செம அடி வாங்கினாங்க. 50 ஆல் அவுட் ஆனாங்க ஜெய்ப்பூர்ல, அப்படியே கீழே போயிட்டாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் பாத்தீங்கன்னாலும் தே மேட் இட் டு த ஃபைனல். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஃபைனல்ஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல தோத்தாங்க. போன வருஷம் 11 மேட்சுக்கு அப்புறம் டாப் ஆஃப் த டேபிள் குவாலிஃபை ஆகல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 10 மேட்சுக்கு அப்புறம் டாப் ஆஃப் த டேபிள், அதுக்கப்புறம் எலிமினேட்டர்ல தோத்துருக்காங்கன்னா சங்கக்காராஸ் ரெக்கார்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெசிவ். இன்னொன்னு அவரும் வந்து அந்த நல்ல மனுஷன்ற பேர் எடுத்துட்டாரு. அவர் நல்ல மனுஷன் தான். அவர் வெரி ஹைலி ரெஸ்பெக்டட் கிரிக்கெட்டர் இன் த வேர்ல்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கேரக்டர். அவரு சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப நாலேஜபிள் ராகுல் டிராவிட் மாதிரி. அப்படிங்கும் போது இந்த ஒரு ஆளை அவங்க எடுப்பாங்களா? சங்கக்காரா மாதிரி ஒரு ஆளை வந்து இந்த டீம் இஸ் நாட் டூயிங் தட் பேட், எடுப்பாங்களா? அது மிகப்பெரிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ராகுல் டிராவிட் மைட் ஜாயின் த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸ்டாஃப் தான் நான் நினைக்கிறேன். ஆனா வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒர்க் பண்ண உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்களே திருப்பூர்ல இருந்தீங்க, சென்னைக்கு வந்திருக்கீங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணும்போது என்னதான் ஒர்க் லோட் ஹெவியா இருந்தாலும் இந்த இடத்துல ஃபைண்டிங் இட் கம்ஃபர்டபுள் நினைப்பீங்க. அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அந்த பிரான்ச்சைசில இருந்ததுனால ஆஃபர் வந்தது, இப்ப இந்த மாதிரி பேச்சு வந்திருக்கும் போது இட்ஸ் அ மைட்டி சான்சஸ் ஃபார் ராகுல் டிராவிட் டு ஜாயின் ஆர்ஆர் செட்டப் தேன் கேகேஆர். கரெக்ட் தான். இன்னொன்று என்னன்னா பீடா, நீங்க சொன்னீங்க அதெல்லாம் ஓகே தான். நிறைய மேட்ச் ஜெயிச்சாங்க, 11 மேட்ச் முடிஞ்சிடும் போது டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. பட் குவாலிஃபை அப்படின்னு பார்த்தோம்னா 3 வருஷத்துல ஒரு வாட்டி தான் நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னும் அதை பார்க்கலாம் இல்லையா? டு பி வெரி ப்ரூட்டல். ஏன்னா இட்ஸ் தேங்க்லெஸ் ஜாப் எண்ட் ஆஃப் த டே. எவ்வளோதான் வந்து அவங்க எஃபர்ட்ஸ் போட்டாலும் ரிசல்ட்ஸ் அவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல அப்படின்னா தேர் லுக்கிங் ஃபார் அஹெட் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ ராகுல் டிராவிடை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லெட் சி இஃப் கம்ஸ் த்ரூ ஆர் நாட். அப்படியே வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு போகலாம். அங்கேருந்து என்ன நியூஸ் வருது அப்படின்னா, அந்த ஆஷிஷ் நேரா அவர் வந்து நம்ம நேற்றே பேசணும், இந்தியா பவுலிங் கோச் இல்லை ஹெட் கோச்சுக்கு அந்த பொசிஷனுக்கும், பட் அதுவும் இல்லை. ஆஷிஷ் நேரா இஸ் லீவிங் குஜராத் டைட்டன்ஸ் அலாங் வித் விக்ரம் சோலங்கி. ஸோ இதுதான் நியூஸு. கூட அந்த சப்போர்ட் ஸ்டாஃப் அந்த ஆஷிஷ் கபூர், மிதுன் மனாஸ்லாம் எனக்கு தெரியல, பட் இவங்க 2 பேரும் ஷுவரா சொல்றாங்க. அப்ப இந்த 2 பேருக்கு பதிலா வரக்கூடிய ஒரு பேர், அடிபடுற ஒரு பேர் வந்து யுவராஜ் சிங் டு பி அட் த ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ் அட் குஜராத் டைட்டன்ஸ். இப்போ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொன்னீங்க ஜெயிக்கலையே பீடாக் அப்படின்னீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, இன்னொன்னு சொல்றேன் நானு, 2008க்கு அப்புறம் அவங்களும் ஒரு வருஷமும் ஜெயிக்கல. ஓகே, கரீபியன் பிரீமியர் லீக் பார்படாஸ் ராயல்ஸ் ஒரு டீம் வச்சிருக்காங்க, ஒரு டோர்னமெண்ட் கூட ஜெயிக்கல. எஸ்ஏ லீக்ல வந்துட்டு உங்களுக்கு பால் ராயல்ஸ் ஒரு டீம் வச்சிருக்காங்க, ஒரு தடவை கூட ஜெயிக்கல. டோர்னமெண்ட்டே அவங்க ஜெயிக்கல 16 வருஷமா அந்த 2008க்கு அப்புறம். அப்படிங்கும் போது அவங்க எப்படி யோசிப்பாங்க? தேர் ட்ரைங் டு எக்ஸ்பேண்ட் தேர் என்ன சொல்றது, இது ஆன் எவ்ரிவேருங்கும் போது நீங்க ஒண்ணுமே ஜெயிக்கல அப்படின்னா அந்த ஃபேன் பேஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா உங்களுக்கு இருக்காது. இப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, இப்ப சிஎஸ்கே வந்து போன வருஷம் ஜெயிச்சுட்டு இந்த வருஷம் குவாலிஃபை ஆலன்னு ஒன்னே நிறைய பேக்லாஷ் தே ஃபேஸ்ட். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வின்னர் டேக்ஸ் இட் ஆல். வின்னருக்கும் ரன்னருக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ், 1 and 2. வின்னர் இஸ் எவ்ரி திங், ரன்னர் இஸ் நோபடி. நமக்கு நாமளே சொல்லிக்கலாம், அன்பார்ச்சுனேட்லி வி குடன்ட் கிராஸ் த லைன், ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர். அதை எவனும் படிக்கிறது கூட எவனும் கிடையாது. ஜெயிக்கிறியா பைசப்ஸை காட்டு. இந்த ரன்னரு, எலிமினேட்டரு, குவாலிஃபயர்ல தோத்தேன், டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். அதை நான் பார்த்துட்டேன், என்னோட பர்சனலா நான் அதை பார்த்துட்டேன். ஜெயிக்கிறவனுக்கு இருக்க மரியாதை தோக்குறவனுக்கு இல்ல. அப்படிங்கும் போது நீ எங்க போய் தோத்தாலும் தோல்விதான். நம்பர் 1 இஸ் அல்டிமேட்டம். அப்படிங்கும் போது there is a good chance they may think I am going to end this trophy drought, so let me try and change something even though the performances are not down. அந்த சான்சஸ் நிறைய இருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. கேரி கர்ஸ்டன் will also not be part of Gujarat Titans next year. ஏன்னா பாகிஸ்தான் ஃபுல் டைம் ஜாப் அவர் எடுத்துக்கிட்டாரு. இது வந்து ஒரு கேங்கு. அதான் நான் ஒன்னே சொல்றேன் பாருங்களேன், இந்த ஐபிஎல் அங்க எல்லாம் வராங்கும் போது அது எப்படின்னா அந்த பேக் ஆஃப் ஹைனாஸ்ன்னுவாங்க, பேக் ஆஃப் புல்ஸ்ன்னுவாங்க, எல்லாரும் அப்படியே ஒரு கேங்கோட வருவாங்க. இப்போ ஆஷிஷ் நேராவும் கேரியும் இப்படி, ஓகே, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு விக்ரம் சோலங்கியும் ஆஷிஷ் நேராவும் இப்படி, அதுக்கப்புறம் ஆஷிஷ் கபூரும் ஆஷிஷ் நேராவும் இப்படி, ஆஷிஷ் கபூரும் மிதுன் மனாஸும் இப்படி. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஆஷிஷ் நேராவும் விக்ரம் சோலங்கியும் 100% if is out of their setup na, they are going to wipe off everything. No one is going to stay apart from support staff like physio, trainer, அவங்கள தவிர கோச்சிங் ஸ்டாஃப் everyone will be wiped out. இப்போ யுவராஜ் சிங்கோட மிகப்பெரிய சேலஞ்ச் if he takes over னா, ஃபர்ஸ்ட் டைம் கோச்சிங் அசைன்மெண்ட்ல இறங்குறாரு போது first of all you need to get the right coaching staff and support staff for them. ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கோச்சு, ஒரு நல்ல ஆக்ஷன்ல உட்கார்ற ஒரு புத்திசாலி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல பேட்டிங் கோச், ஃபீல்டிங் கோச், போலிங் கோச், எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். அவர் ஒரு லெஜெண்ட் யுவராஜ் சிங். எல்லா ஃபார்மேட்டும் ஆடி இருக்காரு, எல்லா ஃபார்மேட்லயும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, நிறைய ஐபிஎல் அடிக்கிற அச்சு கழிச்சிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு கோச்சிங்க்கு வரீங்க, ஒரு பிரான்ச்சைசி ஒரு சேலஞ்சிங்கான பொசிஷன்ல இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஃபர்ஸ்ட் இயர் வந்து வின்னரு, செகண்ட் இயர் ரன்னரு. இந்த வருஷம் செம்மாடி வாங்கினாங்க. அப்படிங்கும் போது எப்படி ஆப்ஷன்ல உட்காந்து இது பண்ணோம், அந்த எக்ஸ்பர்டீஸ் யுவராஜ் சிங்கால எடுத்துட்டு வர முடியுமா ஃபர்ஸ்ட் இயர்ல? அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஹோல் சப்போர்ட் ஸ்டாஃப், கோச்சிங் ஸ்டாஃப் போனா that is going to be hurting them very very badly. ஏன்னா யுவராஜ் சிங் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த இதை எடுத்துக்கிட்டாருன்னா he will try and bring Indian coaching staff and support staff. I don't see many of the foreigners joining the setup. அந்த திறமையான இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் யாரு? அதுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா யுவராஜ் சிங் will not be a bad choice at all. ஸோ ஏன்னா வந்து அவரும் வந்து நிறைய இஸ் அ வெரி குட் கம்யூனிகேட்டர். அதே மாதிரி அவரு இம்போசிங் ஃபிகர். ஒரு 6 பால் 6 6 அடிக்கிறதுலாம் சாதாரணமான விஷயமா? ஒரு இம்போசிங் ஃபிகர், நிறைய ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும் போது இட் ஒன்ட் பி a bad addition. பட் அந்த சப்போர்ட் சிஸ்டம் அவர் கரெக்டா வருமா? வந்தா குஜராத் டைட்டன்ஸ் will benefit. இல்லைன்னா their path is going to be difficult for the next 3 years. ஓகே, பட் அன்லெஸ் நேராவா போகாத வரைக்கும்
3 வருஷத்துல அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை குவாலிஃபை ஆயிருக்காங்க, ஒரு ரன்னர் அப் இந்த ராஜஸ்தான். ஆனா இவங்க வந்து ஒரு வின்னரு ஒரு ரன்னரு. மச் மச் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அவுரா போகல அப்படின்னா டோன்ட் யூ திங்க் இட் இஸ் பிட் ஹார்ஷ்? வெரி ஹார்ஷ். பிட் ஹார்ஷ் எல்லாம் சொல்லாதீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வராங்க சார் ஐபிஎல்க்கு. ஆனஸ்டா நான் சொல்றேனே, ஐ ஐ கால் ஸ்பேட் ஸ்பேடு. இப்ப நான் வந்து என்ன சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் இயர் அவங்க வந்து பாட்டம்ல வருவாங்க, உடன் பிளேஸ் பலார் பலார் இப்ப அறிஞ்சிக்கிறேன் நான். ஏன்னா என்னோட எக்ஸ்பர்டீஸ் வென்ட் டு த டஸ்ட்பின். எல்லாரும் ஏமாத்திட்டு எப்படி ஜெயிச்சாங்க? ஒரு இடிச்சு ஜெயிச்சாங்க, கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. போன வருஷம் என்னாச்சு, ஃபைனல்ஸ் இருக்கு, கம்ஃபர்டபுளா ஃபைனல்ஸ் வந்தாங்க. இந்த வருஷம் தான் அவங்களுக்கு என்னாச்சு, அந்த பாவம் ஹர்திக் பாண்டியா போயிட்டாரு, முகமது ஷாமி அதை விட மிகப்பெரிய அடி அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க எழுந்திருக்கவே இல்லைங்கும் போது ஐ வில், நான் வந்து நேராக்கு வந்து ஒரு கிரீடம் சூட்டுவேன் நான். லெஜெண்டரி பர்ஃபார்மன்சஸ். அவரா போறாரு, எனக்கு அவரா போற மாதிரி எனக்கு தெரியல. எதுக்கு அவரா போகணும் நீங்களே சொல்லுங்க. he has set his base there. His dream was to really do well. ஏன்னா உங்களுக்கு ஆர்சிபில இதே நேரா கேரி கர்ஸ்டன் வந்து கடைசி பிளேஸ்லாம் வந்தாங்க. அப்படிங்கும் போது இதை எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கும் போது ஐ டோன்ட் see எனி ரீசன் ஃபார் நேரா அண்ட் இஸ் செட்டப் லீவிங் ஆன் their own. ஸோ இப்போ இவங்களா வந்துட்டு ஓகே எனக்கு சேஞ்ச் வேணும்னு அனுப்புனாங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஹார்ஷ். இல்ல கில்லு கேப்டனா இருக்காங்க, வேற யாராவது ஒரு லெஜெண்டரி இந்தியன் பேட்டர் யாராவது கோச்சா வராங்களா அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் பீடா. அப்புறம் போன தடவை நிறைய பேர் வியூவர்ஸ் சொன்னாங்க, டிசியில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். டிசி என்னன்னா, நம்ம 3 இந்தியன்ஸ் சொல்லிட்டோம். இந்த மாதிரி குல்தீப், அக்சர், பந்த் நோ பிரைனர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ரிட்டைன் பண்ணிட்டா ஒரு ஃபாரினரையும் பண்ணிடலாமே. அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டப்ஸ், ஜேஸ், இது மெக்கக், ஏன் ஆஸ்திரேலியன் T20 கேப்டன் மிச் மார்ஷ், ஒரு T20 லெஜெண்ட் ஆல் ஃபார்மேட் லெஜெண்ட் டேவிட் வார்னர், 4 பேர்ல ஒருத்தர் கூட தேர மாட்டாங்களா அப்படிங்கிறது கேள்வி. நான் நோக்கியா நீங்களே தேர மாட்டாருன்னு சொல்லிட்டீங்க. கரெக்டா தேர மாட்டாருன்னு சொல்ல, அவ்வளவு பிரைஸ் போக மாட்டாருன்ற. அதாவது there is two ways of, ரிட்டன்ஷனுக்கு தேர மாட்டார். அதாவது லீஸ்ட் ரிட்டன்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் 6 கோடி வரப்போகுது. கன்சிடரிங் நோர்கே, ஆண்ட்ரிக் நோர்கேஸ் பர்ஃபார்மன்சஸ் ஆஃப் லேட், அவர் 6 கோடி போவாரா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து செட் ஆக்சுவலி ஐபிஎல் ஃபயர். இப்ப டக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்க டீமுக்கு தான் ஆடுறாரு சான் பிரான்சிஸ்கோக்கு. இன்னைக்கு ஒரு எஃபர்ட்லெஸ் சேஸ் பண்ணாங்க 177 14 ஓவர்ல. அதுலயே அவர் பெருசா அடிக்கல. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, பீப்புள் யூ லவ் ஷார்ட் டேர்ம் மெமரி. ஓகே, ஐபிஎல் டிசம்பர் வர்ற வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2 3 லீக் ஆடிடுவாரு, பிக் பேஷ் பாதி ஆடிட்டு இருப்போம். ஒருவேளை அங்க ஃபார்ம் இல்லைன்னா அப்புறம் வந்து யோசிப்பாங்க. ரிட்டன்ஷன்ஸ் 2 வாரம் முன்னாடி தான் வந்துட்டு உங்களுக்கு சப்மிட் பண்ணுவீங்க லிஸ்ட்ங்கும் போது அவர் வந்து கடைசி ரிட்டன்ஷன் 6 கோடி $1 மில்லியன் போவாரா? தெரியாது. நார்கே $1 மில்லியன் போவாரா? தெரியாது. இப்ப ஸ்டப்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப 3 ரிட்டன்ஷன் சொல்லிட்டேன், 15 12 9 ஸ்லாப் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 7.5 கோடி 7.5 கோடி கொடுத்து நீங்க ஸ்டப்ஸை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க 6 கோடி கொடுத்து இன்னொரு ஃபாரினர் எடுக்கணும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மிச்சி மார்ஷ் தான். ஸோ அவங்க ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணணும் அந்த சுச்சுவேஷன்ல? ஏன்னா நீங்க வந்து 5 எடுத்தீங்கன்னா 6வது பிளேயர் உங்களுக்கு 6 கோடி வராங்கன்னா, இப்ப பாருங்க மிச்சு மார்ஷ் ஒரு 2 ஓவர் ஏமாத்தி போலிங் போட முடியும், ஒரு போலர் வேற, ஸ்டைஸ்டன் ஸ்டப் ஒரு பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பரு ஒரு பேட்ஸ்மேனு, பண்ட் கிடைச்சிட்டாரு, அக்ஷர் பட்டேல் ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டரு, குல்தீப் ஒரு ஸ்பின்னருங்கும் போது ஒரு கோரே உங்களுக்கு செட் ஆச்சு ஒரு 40 கோடியிலங்கும் போது. என்ன பொறுத்த வரைக்கும் ரீட்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 3ஓட நிறுத்தாதீங்க. நீங்க 4வது ஒரு ஃபாரினரை நீங்க வந்து ரீட்டைன் பண்ணீங்கன்னா 5வது ஃபாரினரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போடுற 7.5 crores வந்து வேல்யூ இருக்கும், ஒரு கோர் செட் பண்ண முடியுன்றதுனால DC has got an, I don't see David Warner going for 6 crores next year. அதனால I don't see a possibility of David Warner getting retained. பட் ஸ்டப்ஸை ரீட்டைன் பண்ணிட்டா அவர் மட்டும் பண்ணக்கூடாது, மார்ஷையும் ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். சூப்பர். அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம பேசும்போது கெய்க்வாட், ஜடேஜா, அப்புறம் நீங்க சொன்னது இன்னொன்னு யார் சொன்னீங்க? தூபே சொல்லல, MS தோனி, அவரை போய் விடுறீங்களே. தோனின்னு சொன்னோம் நம்ம. சரி, ஓகே, தோனி ஆடுறாருன்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு தோனி, ஜடேஜா, ருத்துராஜ் நீங்க சொன்னீங்க. நான் வந்து ஜடேஜா போனாலும் போவார் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தூபே இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபாரினர்ஸ் நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ணல. பத்திரானா டிஃபால்ட்டா ஒரு ரிட்டென்ஷன்.
இல்ல வேற யாரெல்லாம் ஆப்ஷன் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஒரே பயம் என்னன்னா பத்திரனோட ஃபிட்னஸ் சார். அடிக்கடி வந்து ஆம்ஸ்ட்ரிங்க பிடிச்சிக்கிறாரு, காலை பிடிச்சிக்கிறாரு, ஆங்கிள் பிடிச்சிக்கிறாரு. அந்த ஆக்ஷன் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்ஷன். எப்ப உடையவாருன்னு தெரியாது. நீங்க ரீட்டைன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்துட்டு ஒரு 6 மாசம் வெளியே, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அது இதுன்னா ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அவருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் பாத்தீங்கன்னா டேவன் கான்வே வந்துட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஃபரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு. வேர்ல்ட் கப்ல பெருசா அடிக்கல, எம்எல்சில டிஎஸ்கேக்கு பெருசா அடிக்கல. அப்படிங்கும் போது அவங்க யோசிப்பாங்க, என்னடா அது ரீட்டைன் பண்ணணுமா. அவங்களுக்கும் அதே தான். இப்ப 2 ஃபாரினர் ரீட்டைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்க தேவன் கான்வே ரீட்டைன் பண்ணா பத்திரனா இஸ் கோயிங் டு பி ஃபிட் ரீட்டைன் பத்திரனா. இப்போ அப்போ உங்களுக்கு அந்த போர் உங்களுக்கு செட் ஆயிடும். பட் தேவன் கான்வே 7.5 கோடி 7.5 கோடி இதுல போவாரா? அவர் ஃபார்ம்ல இருந்து அவர் 7.5 கோடி போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த இது இருந்துன்னா அவரே எடுத்துட்டு பத்திரானாஸ் ஃபிட்னஸ் இஸ் கோயிங் டு பி கேரண்டீட் பை த மெடிக்கல் பீப்புள் சீயிங் தர் லோட் வாட் ஹி ஹஸ் காட் அன்டில் ஐபிஎல். எஸ்னா தேவன் கான்வே அண்ட் பத்திரானாவை ரீட்டைன் பண்றது 5 கோர் எக்ஸலண்டா வந்துடும். ஓகே, ஆர்சிபில நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, விராட் கோலி, முகமது சிராஜ், பட்டிதர் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். வில் ஜாக்ஸ் விட்டுட்டீங்களேப்பா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. அந்த வில் ஜாக்ஸ் ரீட்டைன் பண்ணப்படுவாரா? நிறைய ரெப்யூட்டட் கிரிக்கெட் ஆன்லைன் மேகசின்ஸும் சரி, பிரிண்ட் மேகசின்ஸும் கேமரூன் கிரீன் அவ்வளோ பெரிய ட்ரேடு, கேமரூன் கிரீனை கண்டிப்பா ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி பாத்தீங்கன்னா ஃபாஃப் 2 மழை கொட்டுறாரு சார். இப்போ பின்றார் ஃபாஃப். He didn't have a bad IPL last year. Previous year IPL he scored close to 700 runs. அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இப்ப கேமரூன் கிரீன் வந்து 7.5 crores ஆக்ஷன்ல போவாரா? மெயின் ஆக்ஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் சோ. ஒரு 5 கோடி போலாம். வில் ஜாக்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு போவார்? இப்ப இங்கிலாந்துக்கே ஆட மாட்டேன்றாரு. நான் அவரை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்ப நீங்க இன்னொன்னு இப்ப பாருங்களேன், திருப்பியும் ஃபாஃப் டூ பிளஸ் வில் ஜாக்ஸை ரீட்டைன் பண்ணீங்கன்னா அதே பழைய குருடி கதவு தரடி தான். 2011 நாங்க அந்த கொண்டு வந்த அந்த சக்கர வியூகம் ஏபிடி வில்லியர்ஸ், கிறிஸ் கெயில், விராட் கோலி இவ்வளவு நாளா அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பியும் என்ன ஆயிடும் உங்களுக்கு? மேக்ஸ்வெலுக்கு பதிலா வில் ஜாக்ஸ், விராட் கோலி, வில் ஜாக்ஸ், ஃபாஃப் டூ பிளஸ், ரஜாத் பட்டிதார், முகமது சிராஜ், அதே கதை தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஈசாலா நமதேன்னு என்ன மாதிரி ஒரு ஆர்சிபி ஃபேன் சொல்லதான் வேணுமே ஒழிய, அதை நீங்க உடைச்சு நல்ல ஒரு காம்பினேஷன் நீங்க எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அந்த காம்பினேஷன் வந்து சாம்பியன்ஷிப் வின்னிங் காம்பினேஷன் இல்ல. அந்த ஃபாரின் காம்பினேஷன் இந்தியன் காம்பினேஷன் போது நீங்க என்ன பண்ணணும்? நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். இப்ப 2 பேட்ஸ்மேனை நீங்க எடுத்துட்டீங்க. இப்ப கேஎல் ராகுல நீங்க எடுத்துட்டு இன்னொரு ரியான் பராக் மாதிரி ஒரு ஆள் அவங்க ஆக்ஷன்ல விட்டாங்கன்னா எடுத்துட்டீங்கன்னா, இவங்க எப்படி போகணும்னா, இந்த மாதிரி இந்தியன் கோர் ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் இருந்தாலும் இவங்களால 190-200 அடிக்க முடியும். இவங்க என்ன பண்ணணும்னா ஆல்ரவுண்டர்ஸ் போலர்ஸ் வந்துட்டு இவங்க யார் சின்னசாமிக்கு சூட் ஆகுவாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி போலர்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி காம்பினேஷனை வேற மாதிரி கொண்டு வந்து பண்ண பார்க்கணும். இவங்க திருப்பியும் அதையே கொண்டு வந்தாங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி த வின்னிங் காம்பினேஷன். அப்படிங்கும் போது என்ன கேட்டீங்கன்னா, இந்த 3 பேரை மட்டும் ரீட்டைன் பண்ணி எப்படி ஃபாரின் பிளேயர்ஸை நான் புடுங்குவேன் அப்படின்னு பார்ப்பேன். அந்த மும்பை தியரி எடுப்பேன். 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் எடுக்க பார்ப்பேன், கேமரூன் கிரீன் மாதிரி. அது ஏன் கேமரூன் கிரீன் இல்லைன்ற அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதை கூட பெட்டரா எனக்கு கிடைக்குமா ஆப்ஷன் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுக்க பார்ப்பேன். மேபி சம்மோன் லைக் அசரங்கா ஆர் சம்மோன் எல்ஸ் ஹூ கேன் பேட். அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் ஸ்பின்னரை நான் எடுத்தேன்னா அடுத்த வருஷம் ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்காங்க. அதை விட்டுட்டு திருப்பி இந்த 2 ஃபாரினர் கேமரூன் கிரீன், வில் ஜாக்ஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணாங்க அப்படின்னா, இல்ல ஃபாஃப் டூ பிளஸ் ரீட்டைன் பண்ணாங்கன்னா, கிரேட் பிளேயர் ஃபாஃப் டூ பிளஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிப்பாங்களா? தெரியாது. அதே மாதிரி நீங்க சொன்னப்ப என்னன்னா, இந்த ரிசர்ச் பண்ணி கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஃபாஸ்ட் பாலர் எடுக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அப்படி எடுத்ததுதான் இந்த அல்சாரி ஜோசப், ரீஸ் டாப்லி, டாம் கரன். அவங்க சொன்னாங்க ஆக்ஷன் முடிச்சிட்டு, அவங்க சொன்னதுதான் இந்த லாக்கி கண்டிஷனுக்கு ஃபெர்குசனை இந்த ஏன் விட்டீங்க? உங்களுக்கு அவர் பிடிக்காதா? லாக்கி லாக்கி ஃபெர்குசன் ஃபெர்கூசன் விட்டீங்க. அதான் ஒரு 4 ஓவர் பயங்கரமா போட்டாரு T20 வேர்ல்ட் கப்ல, மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஸ்பெல். அதான் அந்த கிரவுண்டுக்கு அவர் தான், இவங்க தான் சூட்டபிள் அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி எடுத்தவங்க தான். பாப்போம் இந்த வாட்டி அவங்க பண்ற ரிசர்ச் எப்படி இருக்கு, அவங்க எடுக்கிற பிளேயர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பீட்டா அப்படியே கேகேஆர்லயும் பிரீஃபா பார்த்துடலாம். வருண் சிவி உள்ள வருவாருன்னு நீங்க சொன்னீங்க, ரிட்டைன்டு பிளேயரா பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஹர்ஷித் ராணாவை ரிட்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
ஹர்ஷித் ராணா இஸ் நாட் அ பேட் சாய்ஸ் அட் ஆல். பட் அந்த சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி is the main reason for them to stem the flow of runs in the middle overs on this part of pitches. ஏன்னா சுனில் நரேன் விக்கெட் எடுக்கலன்னா வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்துருவாரு. இப்ப உங்களுக்கு ஹர்ஷித் ராணால என்னவோ நல்லா போட்டாலும் 4 ஓவர்ல 45 கரெக்டா அந்த பிச்சில். ஆனா அவங்களுக்கு எக்கானமின்னு பாருங்க, வருண் சக்கரவர்த்தியோட எக்கானமி ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க, சுனில் நரேனோட எக்கானமி ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க. அதனால உங்களுக்கு இந்த ரேர் கமாடிட்டின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தின்றதுனால மை சஜஷன் ஸ்டில் கோ வித் வருண் சக்கரவர்த்தி. பட் ராணா ஒன்ட் பி a பேட் சாய்ஸ். ராணாவை பைபேக் பண்ணலாம் நீங்க. வருண் சக்கரவர்த்தியை பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல. காம்படிஷன் ஹெவியா இருக்கும் அவர் எடுக்கிறதுக்கு. ஓகே, அப்புறம் இன்னும் நான் கேட்கணும்னு நினைச்சதே கேட்குறேன். கிளாஸை நீங்கள் சொன்னீங்க, அப்பயும் என்னால் ஒத்துக்க முடியல, இப்பயும் என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா டிராவிஸ் ஹெட்டை விட்டுட்டாங்கனாலும் சப்ளை செயினில் நிறைய அந்த மாதிரி அக்ரெசிவ், அல்ட்ரா அக்ரெசிவ் ஃபாரின் ஓப்பனர்ஸ் இருக்காங்க. தோ மே நாட் பி டிராவிஸ் ஹெட் குவாலிட்டிக்கு கன்சிஸ்டன்சிக்கு இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நீங்களே ரேட் பண்ணுற டாம் கோலர், கேட்மோரு, இந்த வில் ஜாக்ஸ் வந்தானா வில் ஜாக்ஸு, ஃபில் சால்ட் வந்தானா ஃபில் சால்ட்டு, டாப் ஆஃப் த ஹெட் நம்ம 3 சொல்கிறோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட்டில் அல்ட்ரா அக்ரெசிவ் ஃபாரின் ஓப்பனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் கிளாசன் மாதிரி விக்கெட் கீப்பிங்கும் பண்ணிட்டு ஒரு ஃபினிஷ் பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுக்குற ஒரு கில்லி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்டா நீங்க சொல்றீங்க. ஏன்னா அதுக்கு பதிலடி அங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அபிஷேக் சர்மான்னு ஒரு அணுகுண்டு வேற இருக்கு. ஓகே, ஒரு அணுகுண்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. இன்னொரு பாயிண்ட் நீங்க என்ன சொன்னீங்கன்னா கிளாஸனை ரீட்டைன் பண்ணா விக்கெட் கீப்பர் சர்ச் பண்ற வேண்டிய தலைவலி எனக்கு போயிடும். இல்லைன்னா நான் என்ன பண்ணும், ஒரு ஃபாரின் ஆளை நான் பேட்ஸ்மேனை எடுக்கணும்னா யூ ஷுட் கீப் விக்கெட்ஸ். இல்லைன்னா ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் நான் எடுக்கணும். இந்தியன் விக்கெட் கீப்பர் எங்க இருக்காங்க உங்களுக்கு? நிறைய இந்தியன் விக்கெட் கீப்பர் அவைலபிலிட்டியே இல்லை. அப்படிங்கும் போது நீங்க சொல்றது வேலிட் பாயிண்ட். ஆனா இப்ப கேப்டனை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒன் திங் ஐ எம் ஷூர் தட் யூ வில் அக்செப்ட் இட், பேட் கமின்ஸ் வில் பி ரீடைன்ட் அண்ட் வில் பி த கேப்டன். அவர்கிட்ட இன்னொரு ஃபாரின் ஆப்ஷன் யாருன்னா உங்களை கேட்கிறேன், அவர் டிராவிஸ் ஹெட்டை சொல்லுவாரா கிளாசனை சொல்லுவாரா? நீங்க சொல்லுங்க. கமின்ஸ் பிளஸ் டேனியல் விட்டோரி, ஆஸ்திரேலியன் பவுலிங் கோச், 2 பேரும் சேர்ந்து டிராவிஸ் ஹெட் தான் சொல்லுவாங்க 100%. ஸோ அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வி வாண்டட் வியூஸ் டு நோ த ரேஷனல். ஸோ உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இந்த டிராவிட், யுவராஜ் சிங், நேரா சோலங்கி, அப்புறம் ஃபியூ பிளேயர்ஸ் ஹூ ஆர் லெஃப்ட் அவுட் டிஸ்கஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் கண்டினியூ பண்ணுவோம் வியூவர்ஸோட ஃபீட்பேக் வச்சுட்டு. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு இந்தியன் கோச்சஸ் வரணும். நான் ஒன்னே ஒண்ணு என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர்ல சரக்கு இல்லைன்னா நீங்க ஃபாரின் கோச்சஸ் எடுத்துட்டு போங்க. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் நான் கேகேஆர் ஜெயிச்சதுக்கு. ஒரே ரீசன், சந்திரகாந்த் பண்டிட் கஷ்டப்பட்டு ரஞ்சி டிராஃபில அவர் என்னால என்ன பண்ண முடியும்னு முதல்ல மும்பையோட ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் விதர்பாவோட ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷோட ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சாரு. நான் சிங்கல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இப்ப ஐபிஎல்லும் ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது இப்ப ராகுல் டிராவிட் ஒரு இந்தியன் கோச், யுவராஜ் சிங் ஒரு இந்தியன் கோச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா 10 டீம் இருக்கு, 10 பேர் உனக்கு இல்லையா? 10 பேட்டிங் கோச் இல்ல, 10 பவுலிங் கோச் இல்ல, 10 ஹெட் கோச் இல்ல அப்படின்னு சொல்லி வேற வழி இல்ல அப்படின்னு நீங்க வெளியில போனீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இப்போ யுவராஜ் சிங்கோட அப்பாயின்மெண்ட் அது நடந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி, ஏன்னா ஆஷிஷ் நேரா as an Indian coach was done really well. I don't want him to be replaced by a foreign coach. So இப்போ உங்களுக்கு யுவராஜ் சிங் வந்தனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். There is a good chance that Ashish Nehra might be also going to some other franchisee. You never know because he has produced results. There is a good chance he might go to some other franchisee which you can not rule out. ஒருவேளை அவர் கேகேஆர் போனார்னா இப்ப கேகேஆர்ல எல்லாம் காலி ஆயிட்டாங்கல்ல. இப்போ இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ராகுல் டிராவிட் சைன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், குஜராத் டைட்டன்ஸ் யுவராஜ் சிங் சைன் பண்ணிட்டாருன்னா there is a good chances of Ashish Nehra going to KKR or he might go to Punjab Kings who has also not been producing results. Who knows? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி நடந்ததுனால. I am always a supporter of Indian coaches coming in. If there's a surplus supply of Indian coaches, then the foreign coaches. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஓகே பீடா, ஸோ ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க, வியூவர்ஸ்க்கு அப்படியே பாய் சொல்லிட்டீங்கன்னா we can close. அதான் this is what exactly the discussion is going on. ஆக்டோபஸ் சொன்ன மாதிரி நிறைய வர 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 அதை பத்தி இந்த ரிட்டென்ஷன், இந்த கோச்சஸ் இங்க மூவ் ஆறாங்க அங்க மூவ் ஆறாங்க அதை பத்தி டீட்டெயில்டா பேசுவோம். அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப T20 27th வருது, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா ஒரு சூப்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இஃப் யூ எவர் திங்க் தட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் a cake walk against this team,
ஐ பெக் டு டிஃபர். இந்தியா ஸ்டில் ஃபேவரஸ் டு வின் த சீரீஸ். ஆனா அவ்வளவு ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணல. பட் ஸ்டில் இந்தியா வில் வின். அடுத்தது என்னன்னா, the preview going to be the first T20 when India and Sri Lanka take on Kallikele Kandy. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.